கர்த்தர் மகளுடைய சத்தை கேட்டு அப்படியே செய்ப்பார் கிருபைக்காக நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசப்பாடி மேல் தாழ்த்துக்கிறேன். ஒரு விசை என் மாமிசம் மறைக்கப்படட்டும், என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துக்கிறேன். நீர் எனக்குள்ளே இறங்கி பேசுங்கப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? என்று சொன்ன கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு உயிர் தெழுந்த நாள். இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு சந்தோஷமான செய்தி, நல்ல ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இன்றைக்கு அதை நினைவு கூர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து கொண்டு உலகம் முழுவதும் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது 7 வார்த்தை பேசினார். சிலுவையில் இருக்கும்போது 7 வார்த்தை பேசினார். 7 வார்த்தை மக்கள் பேசிக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு 7 வார்த்தை பேசினார். எத்தனை வார்த்தை? 7 வார்த்தை பேசியிருக்கிறாரு. ஆனால் முதலாவது நான் ஓரலாக வந்துட்டு அப்புறமா அந்த 7 வார்த்தைக்கு போக்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற, அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு என்று சொன்னால், சிலுவை என்றால் என்ன? பாடு. அதுக்கு பேர், இன்னொரு பேர் இருக்கு, அன்பு. சிலுவை என்றால் அன்பு. ஏன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். சிலுவையில் அறைந்து மக்களுக்காக மறிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அவருடைய அன்புன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் வைத்த அந்த அன்புக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய அனுமதி கொடுத்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? இது தெரியல. அதனால தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வேர்வை இரத்தமாக வழிந்தோடியதாம். ஏன் இயேசு கிறிஸ்துவை ஒலிவ மலைக்கு, அந்த கொல்கத்தா மலை மேலே ஏன் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல சிலுவையில் அறைந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏன் அந்த ஒலிவ மலைக்கு கொண்டு போனார்கள்? நான் முதலாவது சொல்லிட்டு அப்புறமா வருகிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒலிவ மலை என்ற இடம் அது பயங்கரமான விலை உயர்ந்த கற்கள் நிறைந்த இடமா. அந்த ஒலிவ மலை, அந்த மலை மேலே விலை உயர்ந்த கற்களாம். அந்த கற்கள் இருந்த இடம் ஆன்றதுனால தான் அங்கே ஆண்டவரை கொண்டு போய் அங்கே சிலுவையில் அறைந்தார்களாம். அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அவருடைய ரத்தம், அவருடைய வேர்வை ரத்தமாக ஓடியது. ஏன் ரத்தமாக ஓடியது? எடுத்து வாசிப்போம். லூக்கா 22:42 44 வரை கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறாரு. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருத்துளியா தரையிலே விழுந்தது. ஏன் அந்த வேர்வை இரத்தமாக கீழே விழுந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது வானம் இருண்டதாம்.
வானம் இருண்டதான். ஏன் அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அப்படியே கவர்ந்தடிச்சு ஜெபிக்கும் போது வானம் இருண்டது. வானம் இருளும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் அவர் முதுகின் மேலே வந்து அமர்ந்ததாம். எல்லா பாவங்களும் உலகத்தில் உள்ள ஏன்னு சொன்ன அந்த ஒளிவ மலைகள் மரங்களும் அங்கே இருக்கிறது, அதுங்க கூட அமைதியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அந்த இடம் அமைதியாக இருந்ததாம். எந்த ஒரு இலை அசைவு கூட கிடையாதாம். மரங்கள் எல்லாம் கூட அமைதியாக இருந்ததாம். அந்த நேரத்தில் மேகம் இருண்ட பொழுது அப்போதுதான் அந்த இருளிருந்து உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் அவர் முதுகு மேலே விழும்போது அவர் வெள்ளம் அடைவதற்காக அந்த அடுத்த வசனம் சொல்கிறது. ஏன்னா என்ன சொல்கிறது அந்த வசனம்? என்ன சொல்கிறது? லூக்கா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்றார். ஏன் அப்படின்னா அந்த எல்லா பாவங்களும் அவர் முத்துக்கு மேலே இறங்கும்போது அவரால் எழுந்திருக்க முடியல. அப்போ அவர் சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி, அப்போதான் அந்த பாரம் சுமக்க முடியவில்லை. அவருடைய அவருடைய வேர்வை இரத்த துளியாக கீழே சிந்தப்பட்டதாம். அப்பதான் தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர் எழுந்து நிற்க பெலன் அடைந்தாராம். தேவ தூதன் பலப்படுத்தினார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் அவர் தன் முதுகிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முதுகில சுமந்து கொண்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க? பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? ஃபஸ்ட்டு அண்ணாவிடம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அவன் என்ன சொல்கிறான்? காய் பாபாவோட அனுப்புகிறாங்க. 2 பேருக்கும் பிரிவினையாக இருக்கும்போது கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து அதாவது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவரை பிடிச்சி கூட்டி போகும்போது கூட 2 பேரை ஒன்று சேர்க்கிறாருங்க. எத்தனை பேரா? மாமன் மச்சானுக்கு பிரிவினை, ஆனால் அந்த இடத்துல கூட 2 பேரையும் ஒன்று சேர்க்கிறாரு. 2 பேரும் அப்போதான் அவங்க 2 பேரும் உறவு தொடர்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தான் பிளாத்தியுடன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பிளாத்தியுடன் கூட்டிகிட்டு போகும்போது கூட இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணால் சிலுவையிலே அறையணும், இவர் தான் மறிக்க வேண்டும். ஆனால் அங்கே யார் மறிக்க வேண்டியதாக இருந்தது என்று சொன்னால் பராபாஸ் என்பவன் மறிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் பிதாவின் திட்டம் என்ன என்று சொன்னால் உலகத்தை மீட்டெடுக்கணும். அவன் மறித்திருந்தால் உலகத்தை மீட்டெடுத்திருக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டும் ஒரு திட்டம் இருந்ததுனால அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவு பராபாஸை விடுதலை ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் தான் விடுதலை ஆக்கப்பட்டது. அவர் இல்லைன்னா அவன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்க மாட்டான், அவன் மறித்து போயிருப்பான். ஏன்னு சொன்னால் அவனுக்காக, அவன் செய்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார். அவனுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் விலை உயர்ந்த ஒரு கற்கள் நிறைந்த இடமா. இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அந்த அடக்கம் பண்ணப்படும்போது அந்த கற்கள் மேலே சின்ன சின்ன கற்களை அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருடைய சரீரத்தை அங்கே வைக்கிறார்கள், அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ரகசியம் இருக்கு. என்ன இருக்கு? 3 என்ற வேதத்தில் 3 என்ற ரகசியம், 10 என்ற ரகசியம், 40 என்ற ரகசியம். இந்த 3 என்ற ரகசியம் பார்த்தா அது நிறைய போய்கொண்டே இருக்கும். அதில் ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். 3 என்ற அந்த ரகசியம்னா இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தான். நம்மளை கூட கர்த்தர் உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் தான் எசேக்கியேல்ல சொல்லப்படுகிறது, அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் என்று சொல்லி. உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். நம்ம இன்றைக்கு ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ
வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்காக வாழ்றோன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும் எதுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த அவர் மரிக்கப்படும் போது, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் போன வருஷம் அதை சொல்லிட்டு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27-31 வரை நீங்கள் படிக்க வேண்டாம். பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அழியாது. ஆனால் தாவீது உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு சொன்னாராம், உன்னுடைய சந்நிதியில் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு, அவர் அடக்கம் பண்ணப்படுவாங்க, ஆனால் அவருடைய சரீரம் அழியாது. ஆனால் தாவீது சொல்கிறான், என்னுடைய சரீரம் அழியும். அப்படியே மனுஷன் சரீரம் அழிந்து போகும், தேவனுடைய சரீரம் அழியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவார், நான் மரிப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன், மரிப்பேன், உயிர். அது போல் 3 முறை சொல்லி இருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்களா தெரியும். இதெல்லாம் அவர் அங்கே அந்த அடக்கம் பண்ணி 3ஆவது நாள் அவர் உயிர்த்தி எழுந்த பொழுது, அவர் உயிர் பிரியும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திரைச்சீலை மேகம் இருண்டது, திரைச்சீலை 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் பிளந்தது, பரிசுத்தவானுடைய சடலங்கள் உயிரோடு எழுந்து நின்றதாம். இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போ பரிசுத்தவானுடைய சடலங்கள் அப்படியே உயிரோடு எழுந்து நின்றதாம். அவர் உயிர், அதாவது மறிக்கும் போது கூட ஆவிகளை உயிரோடு எழுப்ப நிற்க வைக்கிற தேவன் நம்ம தேவன். அந்த அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த கல்லறை வெடிக்கும் போது பாருங்க, அவர் அந்த வெடிக்கிறதுனால தான் மரித்த ஆத்துமாக்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணிட்டு 3ஆவது நாள் அவர் என்ன பண்றாரு, 3 நாள் எதுக்குள்ளே இருக்கிறாரு, பூமியின் வயிற்றுக்குள்ளே இருந்தாராம் 3 நாள். அவர் என்ன செய்தார் அந்த 3 நாள் என்ன செய்தாராம்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் நீதிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியான போனவைகள். அதாவது இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரோ, அவருடைய சரீரம் கல்லறையில் அடக்கப்பட்டது, அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போனதாம். அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போகும்போது அந்த பாதாளத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உதித்ததாம். அந்த பாதாளத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அங்கிருந்த பொல்லாத பிசாசுகள் என்ன பண்ணுதான், வெளியேறியனதான். அங்கே என்ன பண்ணுச்சு, அந்த பாதாளத்தில் இருக்கிற எல்லாவையும் வெளியேறியது. அப்போ தான் பரலோகத்தில் இந்த கர்த்தருடைய கருத்தில் ஒரு கோல் இருக்கிறது, திறவுகோல். அதான் பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்வார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவாய், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி. பேதுரு இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி பேதுருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. அப்போ தான் நான் நினச்சேன், இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய ஆவி அந்த பாதாளத்துக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய திறவுகோல் அவர் கையிலே இருக்கிறது. அவர் அந்த வெளிச்சம் அந்த பூமிக்குள்ளே போகும்போது அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லா பிசாசுகளும் வெளியேறியதாம். அப்போ நமக்குள்ள பிசாசு இருந்தா இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தான்னா போதும், உனக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனங்களும் எல்லா கட்டுகளும் எல்லா தடைகளும் கர்த்தர் உடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பேதுருக்கு திறவுகோலை கொடுத்த தேவன் உனக்கு எனக்கு அந்த திறவுகோலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சும்மா மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கல, அவர் மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கும் போது அந்த ஒலிவ மலை மேலே 1,50,000 பேர் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தார்கள். அந்த ஒலிவ மலை மேலே அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தது. அப்போதான் நான் உணர்ந்தேன், இவர்களை உயிர்ப்பிப்பதற்காக தான் இந்த இடத்துல கர்த்தர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தேன். எத்தனை பேருக்கு புரியுது? அடக்கம் பண்ணப்பட்ட இடம் சாதாரணமான ஒரு இடம் இல்லை, அது விலை உயர்ந்த ஒரு இடமாம். அது அந்த இடத்துல தான் 1,50,000 பேர் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த பாதாளத்துக்கு போயிட்டு அவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலை குறித்து சொல்ல போனா
நான் நேரம் பத்தாது. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சுருக்கமாக ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்த உடனே என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து மரித்த உடனே உயிரோடு எழுந்துக்கிறாரா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்? நான் அதை பார்க்கறதுக்கு யார் யார் போனது? மரியாள், மகதலேனா மரியாள், சூசன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவரை பார்க்குறாங்க. ஏன்னா ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லலைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதே நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடு ஏந்து போய் அந்த கல்லறையை பார்க்குறாங்க. அந்த கல்லறையில் என்ன இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. அந்த கல்லறையில் என்ன இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. அவர் உயிரோடு எழுந்து போயிட்டார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் மரித்த உடனே உயிர் தெரிந்த பிறகு எங்கே போவேன் என்று சொன்னார்? கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார். அதைத்தான் இங்கே மரியாளெல்லாம் போய் பார்க்கும்போது, நீங்கள் ஏன் இங்கே வந்து தேடுறீங்க? அவரு உயிரோடு எழுந்து போயிட்டாரு. உங்களுக்கு முன்னாடி அவர் கலிலேயாவுக்கு போயிருக்கிறாரு. நீங்கள் போய் அவங்க சகோதரர்களுக்கு சொல்லுங்கன்றாரு. எங்கே போய்? அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்க. ஆனால் அதை நம்பலை. பேதுரு அவன்லாம் ஓடி வந்து அந்த கல்லறையை பார்க்குறாங்க. அந்த கல்லறையை பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் அங்கே என்ன இருந்தது? அங்கே ஒரு வெள்ளை துணி சுற்றி வச்சுட்டு இருந்தது. அந்த வெள்ளை துணி சுற்றி வச்சுட்டதுக்கு அர்த்தம் ஏற்கனவே அந்த மக்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு அடையாளம்னா அந்த ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் அது எதற்காக இந்த துணி இங்கே சுற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது இன்னவரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு மரிச்சிட்ட பிறகு பிசாசு நினைச்சானா, இனிமே நம்மளதுதான் ராஜ்யம், இந்த இயேசு மரிச்சிட்டாரு, இனிமே நம்ம தான் ஆளுகை செய்யப்படுற உலகத்தை நினைச்சாங்க. ஆனா அந்த மரித்த இடத்துல அவர் முடிவு அங்க இருந்தது. ஆனா ஒரு துவக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்க என்ன ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு துவக்கம். முடிவும் ஆனது துவக்கமும் முடிவும் உள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டார்கள். அப்பத்தாங்க ஒரு ஆரம்பம் ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரலோகம் போயிட்டு மீண்டும் என்ன பண்றாரு? பரலோகத்துக்கு வந்தாராம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுறது, சத்திய ஆவியாக்கி அவர் வரும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? அவசியம் பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். போதும், சகல சத்தியத்துக்குள்ள உங்களை சத்திய ஆவி. அவர் மனிதனாக இருந்து 33 வருடம் உயிரோடு இருந்து மறைச்சிட்டாரு. ஆனால் உலகம் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனால் உலகம் முடியல. மறுபடியும் உயிர் பெற்றது. மறுபடியும் உயிர் பெற்றது. மறுபடியும் துவங்கினது உலகம். அப்பதான் அவர் வந்து மறுபடியும் ஆவியாக வந்ததுனால தான் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகலத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க அவர் ஆவியாக வந்திருக்கிறார். அவருடைய சத்தியத்தின்படி நம்ம நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆவியாக மீண்டும் வந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு முடிவே கிடையாது. நம் ஆண்டவர் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறவர். துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறவர். அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. அவர் சகலத்தையும் ஆளுகிற தேவன். அவர் சகலத்தையும் ஆளுகிற தேவன். ஏன்னு சொன்னா அவர் உயிர் தெழுந்த பிறகு ஜனங்கள் கலிலேயாவில் போயிட்டாங்க. ஜனங்கள் எல்லாரும் அவர் உயிர் தெழுந்த பிறகு எத்தனை நாள் பூமியில உலாவி கொண்டிருந்தார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், தெயோப்பிலேவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினேர். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே
அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவர்கள் 40 நாள் சீஷர்களோடு அவர் இருந்து பேசி கொண்டிருக்கிறார். 50வது நாள் அவர் பரமேறுகிறார். எத்தனையாவது நாள்? 50வது நாள் அவர் பரமேறுகிறார். அதே 1ஆம் அதிகாரம் 10லேருந்து 12 வரை வாசிங்க. 1ஆம் அதிகாரம். அவர் எங்க போகிறாரு? அவர் மேலே போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மென்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, போதும். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கலிலேய மக்களிடத்துல பேசிக்கொண்டு அவர் 50 நாள் பரலோகம் போகும்போது அவங்க கண்ணு முன்னாடி உயிரோடு பரலோகத்துக்கு எழுந்து போனாராம். அது எழுந்து மேலே போய் கொண்டு இருக்கும்போது எல்லா ஜனங்களும் அவரையே மேலேயே பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது வானத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம், கரங்களை விரித்து. அப்போ அந்த 2 தூதர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதுதாங்க உலகம் ஆரம்பிக்கிறது. உலகம் சாதாரணமான உலகம் அல்ல. என் தேவன் படைத்தது ஒரு நாள் ஒழிக்கவே முடியாது. மனிதன் ஒழிந்து போகலாம், அந்த தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அப்போ அவர் பரலோகத்து எப்படி எழுந்து போனாரோ உங்கள் கண்ணு முன்னாடி, அப்படி உங்கள் கண்ணு முன்னாடி மீண்டுமாய் வருவார். உங்களை மறுபடியும் ஆவியாக அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நாம் சிலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாதுன்னு சொல்றது இதுக்கு தான். அவர் ஆவியாக இருக்கிறார் நம்மளிடத்தில். இப்போது நம்ம மத்தியில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியுது எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், நம் பக்கத்திலே இருக்கிறார், நமது வலது பக்கத்திலே இருக்கிறார். ஏன்? ஆனால் அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை மறிச்சாரு, அம்மா ஊருக்கு போனார், சீஷர்களை பார்த்தார், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்லாத வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். சொல்லாத வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏன் சொன்னா, இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு. ஒரு மனிதன், நான் ஏற்கனவே சொன்ன, ஒரு மனிதன் மறிச்சிட்டான், அவனோட கூட 3 போகும். என்ன போகும்? புகழ், பெயர். பரவாயில்ல, உஷாராக்குறீங்க. நான் எப்போ சொன்ன மறந்துட்டு இருப்பீங்கன்னு உணர்வு. உங்களை என்ன பண்ண, கொஞ்சம் செக் பண்ண, ஞாபகத்தில் இருக்கு. அதுதான் காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஒரு மனிதன் மறிச்சிட்டாக்கா அவனுடைய கல்வியை யாராலும் எடுக்க முடியாது. அவனுடைய கல்வியும் அவனுடைய பேரையும் அவனுடைய புகழை யாராலுமே எடுக்க முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அவனுடைய சரீரம் பூமி எடுத்துக்கொள்ளும், அவனுடைய சரீரம் பூமி எடுத்துக்கொள்ளும், அவனுடைய சொத்து, அவனுடைய பணம், அவனுடைய சொந்த பந்தம் எல்லாவற்றும் ஜனங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. ஆனால் அவனுடைய கல்வியை எடுத்துக்கொள்ளவே முடியாது. சரீரம் பூமி எடுத்துக்கொள்ளுதா இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த வாழ்க்கை தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சரீரத்துக்காக தான் உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பூமி எடுத்துக்குது. நீ வச்சிருக்கிற சொத்து, ஆஸ்தி, பணம், பிள்ளைகள் எல்லாரும் மற்றவங்க எடுத்துக்கொள்ளுகிறாங்க. ஆனால் உன்னுடைய கல்வி, உன்னுடைய ஞானத்தை யாராலையும் எடுக்க முடியாது. உன்னுடைய பெயர்னா உன் பெயர் தான். உன் பெயர் இன்னத்துக்கு இருக்கலாம், அப்படி கிடையாது. உன்னுடைய பெயர் என்னவோ அது உனது தான், அதை யாராலும் எடுக்க முடியாது. அடுத்து உன்னுடைய புகழ் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் மறித்த பிறகு அவனை குறித்து அப்பதாங்க அந்த அந்த ஜப கூட்டத்தில் அவரை குறித்து அப்பதான் புகழ்ந்து பேசுவாங்க. 4 பேர் அப்பதான் பேசுவாங்க. உயிரோடு இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க. என்னது? உயிரோடு இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க. மறித்த பிறகு உன்னுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது, உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்து, எத்தனை நன்மை செய்த மக்களுக்கு நல்ல மனுஷன்பா. அந்த மனுஷன் இருக்கும்போது நல்ல பேர், 4 பேருக்கு நல்லதை செய்தார், அது தங்க புகழ்.
உன்னுடைய புகழை யாரையும் எடுத்து போட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த புகழை மனுஷனால பிசாசால எடுத்து போடவே முடியாது. அவர் உலகத்தின் ராஜா, யூத கோத்திரத்தின் சிங்கம். அவர் தான் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர். அவரை எடுக்க பிசாசு எத்தனை பண்ணி கொண்டிருந்தது, அவரை எடுக்க முடியாது. அவர் பாதத்திலே எல்லா பிசாசுகளும் தன் காலில் வைத்து நசுக்கி போட்டு வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாதாளத்தை வென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால் அந்த பாதாளத்திலே ஒரு திறவுகோல் கர்த்தர் கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 7 வார்த்தை பேசி முடிச்சிடலாமா சுருக்கமா? ஏன்னா அவரை பற்றி பேசிகிட்டே என்ன போயிட்டே இருக்கும். அவர் உயிர் தெழுந்த பிறகு பேசி 7 வார்த்தை என்னன்னு சொன்னால் வாழ்க என்றாரு. என்ன சொல்கிறாரு? அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷன் நல்லா வாழ்த்துறது தாங்க வாழ்க. மத்தேயு 28:9 சீக்கிரம் முடிக்கலாம். மத்தேயு 28:9 சொல்லுகிறது, அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க. சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு வாழ்க. முதல் வார்த்தை சொல்றாரு. அவர் எழுந்த சீஷர்களை பார்த்து அவர்களோடு பேசி வாழ்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க வாழ்க வாழ்க. கர்த்தருடைய வார்த்தை. 2வது வார்த்தை என்ன சொல்றாரு? நான் பயப்படாதேன்னு சொல்றாரு. அதே மத்தேயு 28:10 சொல்லுகிறது, பயப்படாதே. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை பயப்படாதுப்பா, நான் மறிச்சிட்டேன், ஆனால் உயிரோடு இருந்தேன், எங்கள் சகோதரர்களை போய் சொல்லுங்க, நான் கலிலேயாவுக்கு போய்கிறேன், அவங்க என்ன அங்கே வந்து பார்க்கட்டும். 2வது வார்த்தை பயப்படாதிருங்கள். 3வது வார்த்தை சொல்லுகிறாரு, உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. 3வது வார்த்தை என்ன சொல்லுகிறாரு? உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 24:36 சொல்லுகிறது. லூக்கா 24:36 சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று ஏன்னு சொன்னா சீஷர்கள் பயந்து போய் கிடக்குறாங்க. அவரை நம்பித்தான் இருந்தான், அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, என்ன செய்யறது? இதை பேசிக்கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து போய் நடுவில் நின்று சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா பேதுரு அப்படித்தான், இயேசு மறிச்சுட்டார், அவரை நம்பி வாழ்ந்துருந்தோம், அவர் நம்மளை விட்டு போயிட்டார், நம்ம என்ன பண்ணுறது? மறுபடியும் வாங்க பின்மாற்றத்துக்கு போகலான்றார். மறுபடியும் நம்ம என்ன வேலை செஞ்சோமா அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டெல்லாம் வலை போடுறாரு. ஒரு மீன் கூட கிடைக்கல. அவர் செய்த வேலைக்கு நம்ம மீண்டும் போகலான்னு போகிறாரு, அங்கே ஒரு மீனும் கிடைக்கல. ஏன் இரவெல்லாம் கஷ்டப்படுறாரு, கிடைக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களை பார்க்குற கரையில் நின்று கொண்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து அதில். ஏன்னா நம்ம ஒரு நேரத்தில் அதான் நினைக்கிறோம், நம்ம இந்த 40 நாள் உபவாசத்தில் நம்ம நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனால் பதிலே வந்திருக்காது. ஆனால் அது ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பதில் கிடச்சிருக்காது. இந்த 40 நாள் நம்ம ஜெபம் பண்ணோம், இன்னும் ஒரு பதில் கூட கிடைக்கலையே. அப்போ நமக்குள்ள என்ன இல்லை? அந்த விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாதனால தான் அந்த பேதுரு கடலில் வலையப்பட்டு மீன் பிடிக்கிறான். நம்ம மீன் விற்றாது பிழைக்கலான்னு ஆண்டவர் அந்த கரையில் தான் வந்து நின்று கொண்டே இருக்கிறாரு. அவர் பார்த்து சொல்கிறாரு, நீ இன்னும் தள்ளி போடு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா அந்த 150 மீன் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் உன்னை கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டாம்? சமாதானம் அப்படின்னு சொல்கிறாரு. பயந்து போயிருந்த சமாதானம். 4வது வார்த்தை சொல்கிறது, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? 4வது வார்த்தை, ஏன் அழுகிற? யோவான் 20:15 சொல்லுகிறது. இன்னும் ஒரு 3 வார்த்தையை சொல்லி முடிச்சிடலாம். யோவான் 20:15 இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். போதும். ஆனால் இயேசு கிறிஸ்து மறிச்சுட்டு அவர் உடனே போகவே இல்லை, அந்த கல்லறை ஆண்டியை நின்று கொண்டிருக்கிறார். ஏன் கல்லறை ஆண்டு இயேசு கிறிஸ்து நின்றானா, மரியாள் என்னை எப்படியும் தேடுவாள் என்று சொல்லி. மரியாள் என்ன
எப்படியும் தேடுவாள் என்று சொல்லி அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. இந்த மரியாள் மட்டும் நின்று அழுதுக்குனே இருக்கிறாங்க. என் ஆண்டவரை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க, என் ஆண்டவரை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நம்மள ஆண்டவரை தேடி வந்து என் ஆண்டவர் என்ன எனக்கு பதில் கொடுக்கலையா என்ன அழுறோமா? இல்லையே. யாராவது அழுகுறோமா? இல்லையே. எனக்கு இது வேணும் ஆண்டவர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். கிடைக்கலன்னா கோபப்படுறோம். ஆனால் அவள் மரியா அப்படியே அழுறா, என் தேவனை என் ஆண்டவனை யாரை தூக்கின்னு போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு அவள் கேட்குறா, ஏன் அழுகிறா என்றாரு. ஆனால் அந்த மரியாள் இவர் தான் ஆண்டவர்னு தெரியாமல் என் ஆண்டவரை தூக்கின்னு போயிட்டாங்க, அவர் வச்சிருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி அழுறா. உனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு பொருளை காணன்னு சொன்ன நம்ம சொல்கிறோம், உனக்கு தெரிஞ்சா சொல்லு, எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லு. என்னது? ஒரு பொருளை காணோம், தொலைச்சிட்டோம் வழியில், பாத்தியான்னு கேட்குறோம். அதைத்தான் மரியாள் அந்த இடத்துல தேடுறா. பாத்தியா என் ஆண்டவரை தூக்கின்னு போயிட்டாங்க, எங்கே வச்சிருக்கிறாங்க சொல்லுன்னு அழுறா. அப்போதான் இயேசு கிறிஸ்து அவளுடைய கண்ணீரை பார்த்து சொல்லுகிறாரு, மரியாளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கர்த்தர் உன்னையும் பெயர் சொல்லி அழைக்க அவர் வல்லவராயிருக்க, நீ அவரை குறித்து நீ அழுவீர் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்குள்ள நீங்கள் வாங்கப்பா, நான் துக்கத்தோடு இருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் வேணும்பா, நான் வியாதியோடு கூட இருக்கிறேன், என் வியாதி நீங்கணும்பா, நான் கடனோடு கூட இருக்கிறேன், என் கடன் ஒழிய நான் ஆண்டவரை, நான் ஒரு திட்டத்தை குறித்து எங்கு கொண்டிருக்கிறேன், அதை நிறைவேற்றின ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கேட்பாயானால் அவர் உன் பெயரை சொல்லி கூப்பிடுவார். மரியாளை கூப்பிட்ட தேவன், ஏன் அழுகிறாய், நீ எதுக்காக அழுகிறா? ஆனால் அவளுக்கு இயேசு கிறிஸ்து பார்க்கணுன்னு அழறா. ஆனால் நம் தேவைக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் அழ வேண்டாமா? அல்லேலூயா. 5வது வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 20:25 தோமாவை நோக்கி, என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அசுவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். போதும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு இந்த வார்த்தைகள் அத்தனையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? வேதத்தை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். அவர் சொல்றாரு, அது தோமானா இயேசு கிறிஸ்து பார்த்த சீஷர்கள் சொல்றாங்க, அவன் நம்பவே இல்லை, நானும் அவர் விழாவில் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன். என்னது? எனக்கு அறுப்பு தான் நடந்தா தான் இயேசு கிறிஸ்து நான் நம்புவேன், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். அதை தான் தோமா செஞ்சான். என்னது விழாவில்? ஏன்னா இயேசு கிறிஸ்து விழாவில் ஈட்டியால் குத்துனாங்க, கையில் ஆணி, காலில் ஆணி, தலையில் முள்முடி, இதெல்லாம் அந்த காயத்தெல்லாம் நான் பார்த்தா தான் நம்ப. நீங்களாம் சொன்ன நான் நம்ப மாட்டேன், நீங்களாம் சொன்ன நான் நம்ப மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை உன் விரலை எடுத்து என் விழாவில் போடு. அதனால தாங்க விரலை இன்னும் கூட இருக்குது, சாந்தோமில் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், உண்மை சம்பவங்களை தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த விரல் இன்றும் இருக்கிறது, அந்த தோமாவுடைய கல்லறை இன்றும் இருக்கிறது. அதனால் அவன் மரித்தம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, என் விழா விசுவாசமாயிரு, விசுவாசியாயிரு, அசுவிசுவாசியாயிராது. நடந்தாலும் சரி ஆண்டவரை நம்பு, நடக்கலன்னாலும் நம்பு, கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். 6வது வார்த்தை சாட்சி ஆயிரு என்று சொல்லுகிறார். 6வது வார்த்தை சாட்சி ஆயிரு. லுக்கா 24:48வது வசனம் சொல்லுகிறது. லுக்கா 24ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். போதும். யூதர்கள் சீஷர்கள் தான் மக்களுக்கு சாட்சிகளாக இருக்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் என்று சொல்லி உலகம் எங்கும் போயிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதில் 22வது வசனம் சொல்லிட்டு, அவர் மரித்த பிறகு அவருடைய ஆவி அவர்கள் மேல் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய ஆவியை ஊதி உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொண்டதுனால தான் அந்நிய பாஷைகள் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அந்நிய பாஷையை பேசுகிறோம் என்று சொன்னால் ஆவி ஆனவர் நமக்குள்ள இறங்கும் போது நாம் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாது. ஆனால் ஆவியில் நிரம்பும் போது நமக்கு பெலன் அடைகிறோம், சாட்சியாக இருக்கிறோம். அதிலே 1:8 சொல்லுகிறது. படிக்க வேண்டாம், வசனத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது. ஆனால் நம்ம ஆவியானவர் வரும்போது, அதனால தான் சீஷர்கள் இன்றைய வரைக்கும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள், சாட்சியாக வாழ்ந்தார்கள்.
கடைசி ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்த நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்னை விசுவாசிப்பாயானால் நான் உன்னோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நான் வழி நடத்துவேன். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போ